شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தினுடைய இரண்டாவது பத்தினுடைய முதல் நாளிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் தராவியுடைய தொழுகையிலே ஓதப்பட்ட ஒரு திருவசனம் சற்றேறக்குறைய ஒரு 10-12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கெல்லாம் மணரா கட்டி நம்ம வில்லேஜில் மணரா கட்டினா அப்போ நான் கட்டிமேட்டில் இமாமா இருக்கேன். மூலம் நம்மளை பயான் கூப்பிட்டுருந்தா அப்போ அன்னைக்கு இந்த ஆயத்தை பற்றி தான் பயான் செஞ்சேன். அந்த ஆயத்தை இன்னைக்கு ஓதணும். அதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, இன்னைக்கு கரெக்டாக அந்த மகுபிரத்துடைய 10 பாவ மன்னிப்பை பற்றி அல்லாஹ் பெருமானார் சொன்ன அந்த நாளினுடைய முதல் நாள். அந்த நாளில் ஒரு திருவசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நப்பி இபாதி. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பழக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் நம்ம மேலே ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை நம்ம அப்படியே தொடர செய்வோம். ரொம்ப நெருங்கி அந்யோன்யமாக போக மாட்டோம். மனைவிட்ட கூட சொல்லுவோம், கொஞ்சம் பயம் இருக்கட்டுப்பா, அவள் தான் ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லி வைப்போம். ஆனால் கருணை கடலான அல்லாஹ் அல்லாஹ் அக்பர். அவன் அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆயத்தில் இன்னைக்கு தராவியில் ஓதணும். பெருமானாரை கூப்பிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நப்பி இபாதி, நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னுடைய எல்லா அடியார்களுக்கும் நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள். எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லுங்க, அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நானாகிறவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் சொல்லுவான். போல நம்மெல்லாம் நம்மளை பயமாக காட்டுவோம் பிள்ளைகிட்ட, பயம் இருக்கட்டுமா அப்படின்னு. அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்டு எல்லாத்தையும் சொல்லுங்க நபியே, என் அடியார்கள் பூரா என்ன ரொம்ப கொடூரமானவனா விளங்கிட போறான். நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் ரொம்ப அப்பாவி, நான் ரொம்ப கருணை. நப்பி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் அறிவிப்பு செய்து விடுங்கள். அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், நிச்சயமாக நானாகிறவன் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறேன். மட்டுமல்லாமல் ரஹீமாகவும் இருக்கு. போல மன்னிக்கிறதுங்கிறது ஒன்று, ரெண்டாவது இறக்கப்படுறதுங்கிறது ஒன்று. இப்போ நீங்கள் ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க என் விஷயத்தில், நான் உங்களை மன்னிச்சிருவேன். ஆனால் மன்னிக்கக்கூடிய அதே வேளை உங்கள் மேலே எனக்கு பாசமும் வருமாட்டா வராது, மன்னிச்சிருவோம் அவ்வளவு. ஆனால் அல்லாஹ் எப்படி சொல்கிறான், நப்பி இபாதி அன்னி அனல் கஃபூருர் ரஹீம், சொல்லிவிடுங்கள் என்னுடைய அடியார்களிடத்திலே நான் அவர்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் அதே வேளை அவங்க மேலே ரொம்ப இறக்கப்படக்கூடியவனாகவும். அல்லாஹ் அக்பர். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்லணும்? இப்படிலாம் சொன்னால் அல்லாஹ் மேலே நமக்கு பயம் இல்லாமல் போயிருங்க, அதெல்லாம் அல்லாஹ் யோசிக்கவே இல்லை. அல்லாஹ் தன்னை பயம் காட்டவே, நான் கருணைப்பா, எனக்கு பயந்து நீ அமல் செய்யாத, எனக்கு பயந்து பாவத்தை விடாத, நான் கருணை, நீ பிரியத்துக்காக அமல் செய். அந்த அல்லாவுக்கு போய் எப்படிங்க நம்ம தொழுவாம இருக்கிறது? அப்படி அமல் செய். அந்த அல்லாவுக்கு போய் எப்படிங்க நம்ம மாறு செய்யறது? அப்படி நீ பாவம் செய்யாம. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் கம்பை எடுத்து காமிச்சு நம்மளை உள்ள கொண்டு வரல. நான் கருணை, நான் இரக்கம், நீ எப்படி இருக்கணுமோ இருந்து. அல்லாஹ் அக்பர். அப்படிப்பட்ட திருவசனத்தை அல்லாஹ் இங்கு ஓத வைத்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் சொன்னதை போலவே நம்முடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். அவன் சொன்னதை போலவே மன்னிப்பதோடு மட்டுமல்லாமல்
எப்போதும் அல்லாஹ் இறக்கப்பட்டு கொண்டே இருப்பானா. ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்மெல்லாம் மன்னிப்பை சாதாரணமாக நினைக்கிறோம்னா மூத்தா போகக்குள்ள எப்போ மூத்து வரும்னு தெரியாது. நான் காலையில் பஜ்ரில் யோசித்தேன், அல்லாஹ் எல்லாருக்கும் நீண்ட வயசை கொடுக்கணும். நம்ம கேள்விப்படுவோம், இஷா தொழுக என் பக்கத்தில் நின்று தொழுதாருங்க, காலையில் 8 மணிக்கு மையத்தாக கிடக்கிறாருங்க, அல்லாஹு அக்பர், இதான் மூலம் வாழ்க்கை. என் பக்கத்தில் நின்று நல்லா தொழுதாருங்க, 8 மணிக்கு மையத்தாங்க ஃபோன் வருது, மூத்தா போயிட்டாங்க. மூலம் மூத்தா போகக்குள்ள அல்லாட்ட நம்ம மன்னிப்பை வாங்கிட்டு போவோம். இல்லைன்னா ஏமாந்துட்டோம்னு அர்த்தம். வாழ்ந்த வாழ்க்கையே வேஸ்ட். மூத்தா போகக்குள்ள அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருக்கணும் போலா. அதனால் மன்னிப்பை லேசு காணக்கூடாது. அல்லாட்ட அதிகமாக மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நம்மை இப்போதும் எப்போதும் மரண நேரத்திலும் அல்லாஹ் மன்னிப்பானாக. பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். யா ரப்ப முர்ஷிதி ஃபைஸி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம